ஹாய், இன்றைய ஸ்பெஷல் பட்டர் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பட்டர் 75 கிராம் எடுத்துக்குவோம். சட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வாங்கி வந்த பிறகு 20 பல் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருப்போம். அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆன பிறகு 4 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணதை போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா பச்சை மிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் வரை நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமா கிண்டிக்குவோம். கிண்டிட்டு 3 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கணும். அந்த பேஸ்ட்டை கொட்டிக்குவோம். கொட்டி விட்டு நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமா நல்லா கிண்டனு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்த பிறகு 75 கிராம் இஞ்சி போட்டுக்குவோம். போட்டுட்டு பூண்டு 50 கிராம் பூண்டு போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமா நல்லா கிண்டணும். கிண்டி பச்சை வடை போகிற வரையும் நல்லா கிண்ட பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமா நல்லா கிண்டணும். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சோன்னு நம்ம தண்ணி இதுக்கு யூஸ் பண்ணுற போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதை நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமா நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். கிண்டி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா கிண்டணும். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டுவிட்டு இங்கிட்டு நல்லா கிண்டி விட்டு 1/4 கிளாஸ் டம்ளர் ஊற்றிக்கணும் தண்ணி. ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணி விடும். அதனால் 1/4 கிளாஸ் தண்ணி விட்ட பிறகு நல்லா கொதி வரணும். நல்லா அது வரையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுவிட்டு நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமா நல்லா ஒரு கிண்டிக்கிறணும். கிண்டிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரையும் நல்லா அந்த மசாலாவை வேக வைக்கணும். நல்லா வெந்த பிறகு தான் சிக்கனை போடணும். இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 1 கிலோ சிக்கனை இப்போ போட்டுக்குவோம். சிக்கனில் ஏற்கனவே 2 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ தான் சாஃப்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கனுக்கு 2 கப் தயிரை ஊற்றி நல்லா அங்கிட்டு இங்கிட்டும் பிரட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சிடணும். சிக்கனை போட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் நல்லா கிண்டி வச்சு மூடி வச்சிடணும். அப்போ தான் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். தண்ணி ஃபுல்லாக வற்றின பிறகு இந்த பக்கத்துக்கு வந்த பிறகு தான் இங்கிட்ட அங்கிட்ட நல்லா கிண்டி விட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கணும். போட்டு விட்டு நல்லா இங்கிட்ட அங்கிட்டமா நல்லா கிண்டணும். கிண்ட பிறகு நல்லா சுக்காக வந்துடும். சுக்காக வந்த பிறகு கொத்தமல்லி தழை சிறிதளவு போட்டு விட்டு இங்கிட்டு நல்லா கிண்டணும். கிண்டி விட்ட பிறகு தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். முன்னாடியே மிளகுத்தூள் போட்டுறக்கூடாது. நல்லா கறி வெந்த பிறகு தான் மிளகுத்தூள் போட்டு அங்கிட்டு நல்லா கிண்டணும். கிண்டி விட்ட பிறகு தான் அந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை வறுவல் சுமல் நல்லா வரும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.